ஹலோ டாக்டர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேசவிருப்பது மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் குறித்து. இது குறித்து ஒரு மகப்பேறு மருத்துவர் நம்மகிட்ட பேச இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துன்னு இருப்பேன். பொதுவாக இந்த மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். பெண்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு அதிகமாகிட்டு இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்களுக்கும் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப காலமாக இதை ஆண்கள் பற்றி பேசுகிறதில்ல, டேபு டாபிக், இதை பற்றி ஆண்கள் பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் அம்மா இருப்பாங்க, இல்லை ஒருத்தருக்கு மகள் இருக்கலாம், இல்லை கூட பிறந்த அக்கா தங்கைகள் இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் நமக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, அதாவது ஆண்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த விஷயத்தை அவங்களுடைய பெண் தோழிகளோ இல்லை மகள்களுக்கோ அதை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவினா தங்கமணி இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நம்ம டாக்டர் ஹவினா தங்கமணிகிட்ட பேசுகிறதுக்கு உங்ககிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் கேட்கறதுக்காக அழைக்க வேண்டிய எண்கள் 29866038 மற்றும் ஒரு எண் 29520554. இந்த எண்களில் நீங்கள் அழைச்சி உங்களுடைய கேள்விகளையும் குறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ காலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேசிக்கான கொஷின் இருக்குங்க. கண்டிப்பாக. மாதவிடாயினா என்ன? முதல்ல அந்த கேள்விக்கு இங்கே பல பேருக்கு, குறிப்பாக இளம் வயதில் இருக்கிற ஆண்களுக்கு தெரியறது இல்லைங்கம்மா. மாதவிடாயினா என்ன? அது உடலில் எந்த மாதிரியான மாற்றங்களால் அப்படி ஒரு மாதவிடாயின்றது நடக்கிறதுண்ணா? கண்டிப்பாக. முதல்ல எஃப்எம் ரேடியோவுக்கு என்னோடய வணக்கங்கள். இது மாதவிடாய்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நிறைய பேர் அதை பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. இது பெண்கள் மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக இப்போ இன்டர்வியூ பண்ணுறதே ஒரு ஜென்ஸுங்கிற போது அது இன்னொரு நல்ல விஷயமா இருக்குது சீரியஸாக. ஸோ ஃபஸ்ட்டு மென்சஸ், அதாவது மாதவிடாய்னா என்னென்னு பார்ப்போம். மாதவிடாய்னா அது ஒரு பெண்ணுக்கு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இது அவங்களோட நார்மல் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தோட ஒரு சைன், குட் சைன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இது நார்மலாக ஒரு யூட்ரஸில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அது வெளியே போகிறது தான் நார்மல் மென்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மென்சஸ் நார்மலாக எப்போ நடக்கும்னா, பெண்களுக்கு தன்னோட 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் எப்போனாலும் நடக்கலாம். இதுதான். ஓகே, சரி. இப்போ முதல் மாதவிடாய் நீங்கள் சொன்ன மாதிரி 10லேருந்து 15 வயசுக்குள்ளே நடக்கலாம்னு சொல்லிட்டீங்க மேம். இப்போது மாதவிடாய் வந்துச்சுன்னா அந்த சைக்கிள்னு சொல்லுவாங்களா, மாதவிடாய் சுழற்சி, அந்த சுழற்சி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வரலாம்? அப்படி வந்தால் எத்தனை நாட்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கலாமே? நார்மலாக மாதவிடாய் 3 days to மேக்ஸிமம் ஒரு 7 to 8 days வரைக்குமே கண்டிப்பாக வரலாம். அதே மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 25 நாள்லேருந்து 35 நாள் வரைக்குமே வரலாம். அதுக்கு கீழே வரது இல்லை. 21 நாள் 18 நாளுக்குள்ளவே அடிக்கடி வர பீரியட்ஸு, இல்லைன்னா 35 நாள் 40 நாளுக்கு மேலே வருது. இல்லை சில பேருக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதெல்லாம் தான் இர்ரெகுலர். மற்றபடி நார்மலாக ஒரு 3 to 7 days பீரியடில் மாதத்துக்கு ஒரு 25 to 35 டேஸில் வரது நார்மல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ 25 நாள்லேருந்து 35 நாளுன்றது சாதாரண விஷயம். 3லேருந்து 7 நாள் வரைக்கும் ரத்தப்போக்கு இருக்கலாம். ஆமாம். ஓகே மேம். நான் ஒரு காலர் இணைந்து இருந்தாங்க, போயிட்டாங்க மேம். சரி, வந்திருந்த காலர் போயிட்டாங்க. சரி, நானே அடுத்த கேள்வியும் கேட்குறேன் மேம், காலர் வர வரைக்கும். ஸோ இப்போ மக்கள் ரொம்ப காலமாக காலர் வந்துட்டாங்க மேம். காலர் பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம் சகோதரா. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். வேலூர் பேசலாங்களா? கண்டிப்பா பேசுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த மாதவிடாய் நேரத்துல கிராம பகுதிகளில் காட்டன் கிளாத் யூஸ் பண்றாங்க. அதை மீண்டும் மீண்டும் அவங்க வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றாங்க. அது ஒரு சுகாதார கேடாக அவங்க உணர்றதுக்கு இல்லை. அது கொஞ்சம் விழிப்புணர்வா சொல்லணும். இன்னொன்னு இளம் வயதிலேயே 8, 9, 10 வயதுக்குள்ளேயே பருவத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை பெற்றோருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. இது எதனால் அந்த அளவுக்கு ஆகுது? ஹார்மோன் இம்பேலன்ஸா? அது ஒன்று தேவை. இன்னொன்று மாதவிடாய் முடியறது ஒரு 45லேருந்து 50 வயதுக்குள்ள சிலருக்கு முடிஞ்ச பிறகு இப்போ வயது அவங்க படிச்சவங்களா இருந்தா கூட நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம கேள்விதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு விதம் மன அழுத்தத்திலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைகிறாங்க. அதுக்காக கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வா சொல்லணும். இந்த ஒரு விழிப்புணர்வு உண்மையிலே ஆண்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்றதுனால இப்போ நான் ரெகுலரா
கேட்கறது தான் டாக்டர் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உண்மையிலே வந்து இது பாராட்டுதலுக்குரியமா. தேங்க்யூ தேங்க்யூ சார். சொல்லுங்க, நான் வானொலியில் கேட்டுக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்போ நேர் கேட்ட மாதிரியே பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். அவர் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் கேட்டது, கிராமத்தில் வந்து இன்னமும் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெண்கள். அந்த இது சில பேர் அது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இன்னமும் கிளாத் யூஸ் பண்ணுறது ஓகே தான். பட் அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்குது. அதை வந்து கரெக்டான அளவில் நேரத்தில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதை வாஷ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. தனியாக வாஷ் பண்ணி அதை வெயிலில் காய போடணும். வெயிலில் காஞ்சு நல்ல ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த இது சரிங்க மேம். ஸோ வந்து எந்த பொருள் யூஸ் பண்ணாலும், குறிப்பாக துணிகளை யூஸ் பண்ணால் கரெக்டாக வாஷ் பண்ணி கரெக்டாக துவைச்சி அதுக்கான வெயிலில் காய வச்சு நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன். கலீல் அகமது சார். கண்டிப்பாக சார், பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். சில கேள்விகள் இருக்கு, சொல்லுங்க. அதுக்கு முன்பு உங்களை 2025 நீங்க தான் டாக்டர் மகேஸ்வரி அம்மா கிட்ட பேசுறது அப்படிங்களா? ஆமா, ஏன்னா உங்க வாய்ஸ், ஏன்னா நான் ஒரு வாய்ஸ் கேட்டா கண்டுபிடிச்சிருவேன், அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா போன இந்த வாய்ஸ் ஏற்கனவே நான் கேட்ட போல இருக்கு. 2025 செப்டம்பர் மாசம் மாதுளப்பாக்கம் மகேஸ்வரி அம்மா உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆமா கரெக்ட். ஏன்னா நான் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன், அதனால சொன்னேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை டைம்ல பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த சைக்ளோஃபார்ம் இந்த மாத்திரைகள் எல்லாம் வாங்கி போடுறாங்க. அது மாதிரி போடலாமா? ரெண்டாவது, அந்த நிறைய உதிரப்போக்கு ஏற்படும் பொழுது அது காய்கறிகள், அது என்னென்ன உணவு சத்தான பொருள் அது சாப்பிடணும்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்துட்டு எல்லா விஷயங்களுக்கும் எல்லா ப்ராப்ளம்க்கும் டேப்லெட்ஸ் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னங்கிறத பார்க்கணும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற போது வந்து டேப்லெட்ஸ் போடலாம். அதுவும் வந்து டாக்டர் சொன்னால் மட்டும்தான். கண்டிப்பாக வந்து மருத்துவர்கள் அணுகி அவங்க கொடுக்குற மாத்திரை மட்டும் போடணும். அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் ஜஸ்ட்டு மெடிக்கலில் போய் வாங்கி டேப்லெட் போடுறதுனால டெம்பரரியாக குணமாகும் தவிர அவங்களுக்கு வந்து எதனால் அவ்வளோ வயிறு வலி, எதனால் அவ்வளோ ரத்தப்போக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வராது. அது கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு விஷயம் வந்து நிறைய டேப்லெட்ஸ் போடுறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது, அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றத பற்றி நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அதாவது ரத்த சோகைங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நிறைய பேருக்கு வந்து ரத்தப்போக்கு நிறைய இருக்கிறதுனால அனிமியா வர்றதுனால, ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது நீங்கள் வந்து பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் கீரை வகைகளில், ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை, ஆப்பிள், இது எல்லாமே வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அயன் ரிச் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. முக்கியமான வந்து காய்கறிகள், கண்டிப்பாக நீர் காய்கறிகள், கீரை வகைகள், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பச்சை காய்கறிகள் வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. கரெக்டாக சொன்னீங்க மேம். நீங்களே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. கரெக்டாக நம்ம வந்து சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே அப்போ வர பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. நம்ம அடுத்ததாக இன்னொரு காலர்ட்டையும் கேட்போம் மேம். கண்டிப்பாக. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? டாக்டர்கிட்ட உங்கள் கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். ஹலோ. காலர் கேட்க வேண்டிய கேள்வி ஆக்சுவலி அவர் கேட்க முடியல, கால் கட் ஆகிட்டு. சரி மேம், நான் கேள்வி கேட்குறேன் மேம். அவர் அடுத்த காலர் சார் வரைக்கும் நம்ம இப்போ வந்து மக்கள் வந்து சானிடரி நாப்கின்ஸ், அதாவது பேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டேம்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு எந்தெந்த விதமான பொருட்கள் சரியாக பொருந்தும், எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம், எது மிகவும் பாதுகாப்பானது? இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சானிடரி பேட்ஸ் இருக்குது, அந்த கப்ஸ் இருக்குது, இல்லை டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்குது, கிளாத் யூஸ் பண்ணுறது இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான். இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் வந்து கம்மியானதுங்கிறது எதுவுமே கிடையாது. இதே நீங்கள் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் மோஸ்ட்டாக காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நிறைய அந்த சிந்தட்டிக் பேட்ஸ் வருது, இல்லை சென்டட் பேட்ஸ் வருது. இதனால் நிறைய இரிட்டேஷன் வரதுனால இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற பெண்கள் வந்து 4 to 6 ஹவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதில்ல. காலையில் வச்சுட்டு போகிறது திருப்பியும்
டியூட்டி முடிச்சுட்டு வந்து நைட்டு தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேம்பூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பஞ்சு மாதிரி, அது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறது. அதோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது இன்சர்ட் பண்ணதுக்கு. சில பேருக்கு வந்துட்டு அது சங்கோஜமாக இருக்கும் வைக்கிறதுக்கு, பட் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 4 hours தான், அதை நீங்கள் உடனே நீங்கள் மாற்றிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு 3வது பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்ஸு. இப்போ மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேரேஜ் ஆனவங்க மேரேஜ் ஆகாதவங்க யூஸ் பண்ண அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் தான். ஈவன் அன்மேரிட் கேர்ள்ஸும் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கான சைஸஸ் எல்லாமே இருக்குது. அது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி வந்து வாஷ் பண்ணுறீங்க. ஏன்னா அது வந்து டிஸ்போசபிள் கிடையாது, திருப்பி ரிப்பீட்டாக யூஸ் பண்ணலாம் அந்த கப்ஸை. ஸோ அந்த கப்ஸை அதுக்கப்புறமேலே எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறீங்க பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய பர்டிகுலராக ஒரு பர்சன் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க பொறுத்து தான் இருக்குது. உங்கள் வழிகாட்டுதல்கள் மிகவும் உபயோகமாக கண்டிப்பாக இருக்குது மேம். அதுவும் நீங்கள் பேட்ஸை பற்றி பேசுகிறப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ் வருது, வெவ்வேறு வகையில் இருக்குது. அதுலேயும் லைக் சென்டட் பேட்ஸ் ஆர் சம்திங் லைக் நைலான்ஸ்லாம் வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். நம்மக்கிட்ட வந்து காலர்ஸ் ஒருத்தர் ஒரு டேப்லெட்ஸை பற்றி மாத்திரைகளை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ வந்து மாதவிடாய் காலத்தில் கரெக்டாக அந்த மாதவிடாய் சமயத்தில் அவங்களுக்கு வயிற்று வலி, அதுவும் இல்லாமல் சில பேருக்கு உடல் வலிலாம் கூட இருக்குது. அதுக்கு வந்து எந்த மாதிரி அந்த வலிகளை அணுகலாம், அந்த வலிகளுக்கு மாத்திரை எடுக்கிறது சரி? அப்போ சொன்ன மாதிரி தான் எல்லா வலிக்கும் மாத்திரை எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சில பேசிக்கான விஷயங்களில் நம்ம மெயின்டைன் பண்ணாலே அந்த வலி எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பெஷலி கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறது, அதிக நீர் காய்கறிகள், நிறையா ஹைட்ரேட்டட் ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது, முக்கியமாக தண்ணி. அந்த மென்சஸ் டைமில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடித்தோன்னா நம்மளுக்கு அந்த சோர்வு இருக்காது, அந்த பாடி பெயின் நீங்கள் சொல்கிறீங்களா அது இருக்காது, அதே மாதிரி டயர்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. 3வது விஷயம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் வந்து நடக்கக்கூடாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சில இதில் வந்து சொல்கிறது என்னென்னா, மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை மைல்டு மூமெண்ட் கொடுத்தாலே அதுவே வந்து பெயினை ரிலீவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு டைவர்ட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் திங்ஸ். இதுக்கும் மீறி அவங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக டாக்டர் அணுகி தான் அவங்க டேப்லெட் எடுத்துக்கணும். சரிங்க மேம். அதாவது நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறத விட முதல்ல உடற்பயிற்சி செய்து பார்க்கலாம். அதுக்கு தவிர்த்து அதுக்கு மேலே முடியலாம் நான் டாக்டர் அணுகி மாத்திரைகள் பெற்று சரி. மாதவிடாய் காலத்தில் வந்து ரத்தப்போக்கில் ரத்தம் வருது இல்லைங்க மேம், அதில் வந்து வெவ்வேறு விதமான நிறங்கள் இருக்குது. அதை பற்றின புரிதல் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேம். யூஸ்வலாக வந்து சில பேருக்கு பீரியட்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பிளட் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி வரும். சில பேருக்கு ஆரம்பிக்கிற காலத்தில் வந்து ஒரு மாதிரி கருப்பாகவும் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் டிச்சார்ஜும் வரும். ஃபஸ்ட் டே அந்த மாதிரி வரும். அப்புறம் செகண்ட் டேலேருந்து ஃப்ளோ ஆரம்பித்து நார்மலாகி திருப்பியும் அதே மாதிரி கொஞ்சம் கலர் டார்க் ஆகி தான் முடியும். இது வந்து நார்மல். பட் ஃபஸ்ட் டே வந்து டார்க்காக வந்துகிட்டே இருக்குது, பின்னாடி டார்க்காக தான் வருது. ஒரு 3 to 4 days வந்து ஃப்ளோயே இல்லாமல் டார்க்காக வருதுன்னா அது கண்டிப்பாக ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், அது போய் பார்க்கணும். இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகுது, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டே இருக்குது, ப்ளீடிங் அதிகமாகுது, ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஐடியலாக ஒரு 1 or 2 பேட் சேஞ்ச் பண்ணால் ஓகே. இதுவே வந்து 7 to 8 பேட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டாக்டர் அணுகி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு அப்நார்மலான ஒரு இது தான். மற்றபடி கலர் வச்சுன்னா இந்த 2 தான், ஒன்றா கருப்பாக போகிறது, இன்னொன்று வந்து நார்மலாக போகிறது, இந்த இது தான். ஓ சரிங்க மேம். நம்ம காலர்கிட்ட கேசிட்டு வந்துடுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து? குமார் பேசுகிறேன் சார், பூனமேட்டிலிருந்து. குமார் சார், டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்க 12 வயசு 13 வயசு பசங்களுக்கு வருது பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து படிக்கிற குழந்தைங்க தான், சின்ன குழந்தைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் ஏதோ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வலி பயங்கரமாக துடிக்கிறாங்க பசங்க குழந்தைங்க. ஆமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று கையை வச்சுக்கிட்டு அப்படியே படிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க குழந்தைங்க. அது வந்து அந்த வலி, ஆமாம், அந்த வலி எதனால வருது? அதே மாதிரி வந்து அது என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து மேரேஜ் ஆகிறவங்க இப்போ வந்து இந்த மாதம் இது வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போது அது கரெக்டாக அந்த டைமுக்கு இது பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, மாத்திரை வாங்கி போட்டால் ஒரு 4 நாள் தள்ளி போகும் அப்படி என்ன பண்ணுறாங்க, டேப்லெட் வாங்கி போடுறாங்க. அது வாங்கி போடுறது அந்த மாதிரி நல்லதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்க டாக்டர், இதெல்லாம் இப்போ இந்த மாதம் இதெல்லாம் இது பண்றாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க, இந்த தொட்டில போடுறாங்க பாத்தீங்களா, அதை வந்து தூய்மை பணியாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது வந்து என்ன பண்ணா டப்பால போட்டு திரும்ப அப்படியே வண்டியில போடுறாங்க. அது எப்படி பாதுகாப்பா கொடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் வெளியே தெளிவாக சொல்லுவேன்.
கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்க இல்லையா சின்ன குழந்தைங்க, அதாவது 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கிறது. ஸோ இப்போலாம் வந்து நம்ம 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்போவே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போனாலும் இந்த மாதிரி பீரியட்ஸ் வரலாம், பீரியட்ஸ் வந்தால் பெயின் வந்தால் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இல்லை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணுங்கிறது நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஏன் சீக்கிரமாக வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களோட வந்து வெயிட்டு, இப்போ நிறைய குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே வெயிட்டு போட்டுடுறாங்க, அதிகமான வெயிட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இப்போ நம்மளுக்கு நிறைய வெளியில் வந்து ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு இல்லை இந்த மாதிரி சிக்கன் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கிறதுனால எண்ணெய் பலகாரங்கள் நிறைய சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வெயிட் அதிகமாக போடுது. இன்னொன்று வந்து பர்டிகுலர்லி இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அதிகமாக சுரக்கிறதுனால சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு நார்மல் வலியை கூட அந்த உடம்பு வந்து தாங்கிக்க முடியாதனால தான் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு உட்காறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு இல்லை தண்ணி அந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்தாலே நிறைய பெயின் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும். அதுக்கும் மீறி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் அணுகலாம். அது ஒரு விஷயம். நீங்கள் ரெண்டாவது விஷயம் கேட்டது வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து டஸ்ட்பினில் வந்து ப்ராப்பராக போட மாட்டேன்றாங்கிறத பற்றி நீங்கள் பேசுனீங்க. அது வந்து என்னென்னா டிஸ்போசபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த பேட் யூஸ் பண்ணாலும் ஸ்கூலுக்கு போகிறவங்களோ இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்களோ கண்டிப்பாக அதை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ நல்லா டைப் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக குப்பையில் போடணும். ஏன்னா வந்து இதை எடுக்கிறவங்க வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அவங்களுக்கு அதை டச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் கிருமிகள் அன்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் நிறைய ஃபுட்பார்ன் டிசீசஸ் வருது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து எஜுகேட் பண்ணி நம்ம குழந்தைங்கள எப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கிறத நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். கண்டிப்பாக மேம். நம்ம வந்து அடுத்த காலர்கிட்ட என்ன கேள்வியும் கேட்டுருவோம் மேம். வணக்கம், யார் எங்கிருந்து? திருவள்ளூர்லேருந்து ஜீவராணி பேசுகிறேன் சார். திருவள்ளூர்லேருந்து ஜீவராணி, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? கண்டிப்பாக கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். இப்போ லேடிஸ் வந்து அந்த பேட் வச்சுட்டு போறாங்க. சப்போஸ் ஆபீஸ் போறவங்கலாம் ரொம்ப நேரமா அதை ஒரே பேடே யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிடும். அது ரொம்ப நேரத்துக்கு அதுல இருந்துச்சுன்னா அதனால வந்து கிருமிங்க உருவாகுமா? கண்டிப்பா. இப்ப அந்த மாதிரி அதிகமான நேரம் வச்சுன்னு இருக்கிறதுனால அதுக்கும் இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கும் ஏதாவது அதனால அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அது உடனேங்கிறது கிடையாது, பட் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்பயுமே ஒரு பீரியட்ஸ்க்கு நம்ம பேட் யூஸ் பண்ணும் போது ஐடியலாக ஒரு 6 hours வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஆஃபீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் அதை போய் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். ஒரே நாளில் 12 மணி நேரம் 18 மணி நேரம் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உள்ள கிருமி வந்துட்டு யூட்ரஸையும் பாதிக்கும், அதே மாதிரி கர்ப்பப்பை வாயும் பாதிக்கும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துட்டு இதனால் உண்டாகிறது, இல்லை எண்டோமெட்ரியல் கேன்சர், இதெல்லாம் பின்னால் ஒரு 10-15 விஷயத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் அது எத்தனை மணி நேரத்துக்குள்ள சேஞ்ச் பண்ணணும் மேடம்? இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டே ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், செகண்ட் டே ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். ஆனா வந்து இப்போ 3rd 4th டேலாம் கம்மியா தானே இருக்கும். அதனால எனக்கு வந்து இது நனையவே இல்லை, நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னா அந்த கொஞ்சம் இருந்தா கூட அது அந்த மாதிரி ஆகும். கண்டிப்பாக அதுதான். இது வந்து அதிக ஃப்ளோ இருக்குது கம்மி ஃப்ளோ இருக்குன்னு கிடையாது. ரத்தப்போக்கு தான், அது இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறது ஆகும் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஹைவி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா இது மாற்ற மாட்டாங்க. அதனால ஆனாலுமே ஐடியலாக ஒரு 6 to 7 hours நம்ம மாற்றுறது, அதாவது ரொம்ப நார்மலாக இருக்குன்னா 6 hours 6 மணி நேரத்தில் வந்து ஒரு இதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா ஒரு 8-10 வருஷத்துல வந்து மறுபடியும் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது. அப்ப அது வந்து நார்மல் தானா? அதாவது ஒரு நாள் 2 நாள் அப்படி ஆயிட்டு நின்னுடுச்சு. இப்ப எங்க அம்மாக்கு அப்படி இருந்துச்சு. அம்மாக்கு இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அது ட்ரீட் பண்ணி சரியாயிடுச்சு, அதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப எங்க சித்தி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 65 years ஆகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆச்சு. அப்ப வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு இல்ல உங்களுக்கு ஏதோ சாப்பாடு சூடு இல்ல கொஞ்சம் மனசு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால அப்படி ஆயிருக்கும், நீங்க நார்மல் தான், இது பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது நார்மலா இல்ல இது வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? இதனால அந்த மாதிரி நடுவுல எல்லாம் வருது அது தெரியல.
யூஸ்வலாக வந்து மென்சஸ் நின்னதுக்கப்புறம் நிற்கிறதே நம்ம வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக நிற்கிறது அப்படின்னா தான் அதை வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் டாக்டர் அணுகி ஸ்கேன் பார்க்கணும். ஸ்கேனில் வந்து உள்ள அந்த யுட்ரஸோட லைனிங்கை நம்ம மெஷர் பண்ணுவோம். அது திக்னஸ் பார்க்கும்போது அந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் எண்டோமெட்ரியல் பயாப்சின்னு சொல்லுவோம். அதை நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பி அது கேன்சரா இல்லையா, இல்லை கேன்சராக ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு அது அறிகுறி இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே நார்மல்னு கிடையாது. இதுக்கு நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. ஸ்கேன் எடுத்து பார்த்து பயோப்சி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பட் எல்லாமே கேன்சராக மாறுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு மாதம் தான் வருது, கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு தான் வருதுன்னா அது மேபி ஸ்ட்ரெஸ்னாலேயே ஹார்மோன் ப்ராப்ளம்னால இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அடிக்கடி வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேம். நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு மெனோபாஸுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு ரத்தப்போக்கு இருந்தால் அது டாக்டர் அன்றைக்கி கண்டிப்பாக நான் அவங்க செக் பண்ணிக்கணும். இதில் நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் மேம், காலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ மெனோபாஸை பற்றி பேசினதாலே நான் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். இப்போது மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? இப்போ மெனோபாஸ் வரப்போகுதுன்னா பெண்கள் எப்படி அவங்கள அதுக்காக மனதளவுலையும் உடல் அளவுலையும் தயார்படுத்திக்கணும், அதை சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ மெனோபாஸ்னால் நம்மளோட இதில் வந்து ஆவரேஜாக 45 years to 55 yearsல தான் எல்லாருமே மெனோபாஸ் ஆவாங்க. சில பேர் இதுக்கு ஏர்லியராகவும் ஆகுறாங்க, சில பேர் லேட்டாகும். பட் இது இஸ் ஆவரேஜ் ஏஜ். ஸோ அவங்களுக்கு வந்து மெனோபாஸோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். மெனோபாஸ்க்கு ஒரு 1.5 yearsக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 2 to 3 months ஒரு தடவை வரலாம். இல்லை சில டைம் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகலாம். இது எந்த மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மன ரீதியாகவும் அவங்கள வந்து அவங்க தயார்படுத்திக்கணும். சில பேருக்கு அந்த ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப படபடப்பாக இருக்கிறது, அதிக வேர்த்து கொட்டுறது, அதே மாதிரி வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறது, இதெல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம். இது வந்துட்டு நம்ம ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இதுக்கும் மீறி அவங்களால அது எதுவுமே பண்ண முடியலன்னா கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். லைக் அவங்க லைஃப் ஸ்டைல் இது நல்லா நிறைய ஹைட்ரேட்டடாக ஃபுட்டு சாப்பிட்றது. ஏன்னா ஒரு 45 yearsக்கு மேலே யாருமே தான் எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு எது பண்ணுறது அப்படி தான் இருப்பாங்க தவிர சத்தானது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஐடியலாக அவங்க ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அதிகமான காய்கறிகள் எடுத்துக்கிட்டாவே அந்த ப்ரீமெனோபாசல் சிம்டம்ஸை வந்துட்டு அவங்க வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மேம். நீங்கள் மறுபடியும் சொல்கிற விஷயம், உணவு முறைகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு பாதி பிரச்சனைகளை. இதை விட வந்து அந்த மெனோபாஸுங்கிற போது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி வந்து எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ் அதை அந்த பீரியடை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறது புரிஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை கேட்டுட்டு இருக்கிற ஆண்களும் நீங்கள் இதை கேட்டு உங்களுடைய மனைவிகளையோ இல்லை உங்களுடைய மகள்களையோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மேம் ஒரு காலர் இருக்காங்க, கேள்வி கேட்டு வந்துடும். வணக்கம், யார் எங்கேருந்து? ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? ராணி மேம், உங்களோட கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். டாக்டர், இந்த யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணினா வந்து டெலிவரி எல்லாம் ஈஸியா இருக்குது அப்படின்றாங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டமக் பெயின் வருது அல்லது வாமிட்டிங் சென்சேஷன் 2 days இருக்குது, அதுக்கு ஏதாவது அப்படி எக்ஸசைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாமா அல்லது எப்படி டாக்டர்? வேலையெல்லாம் செய்யலாமா பீரியட்ஸ் டைமில் வந்து வேலை கண்டிப்பாக செய்யலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் வேலை செய்கிறதுனாலையும் மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம பெயின் வந்து கொஞ்சம் குறையும். கண்டிப்பாக டைவர்ட் ஆகும். மைல்டு வாக்கிங் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வாக்கிங் போகிறதுனால கண்டிப்பாக வந்து பெயின் குறையும். ஒரே இடத்துல படுத்துட்டு இருந்தால் அதிகமாக தான் வலிக்கும். பட் இதெல்லாம் வாக்கிங் பண்ணியும் என்னால் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அது நம்ம என்ன ப்ராப்ளம்ங்கிறது பார்க்கலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி மைல்டு யோகா அண்ட் மைல்டு எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பீரியட்ஸ் பெயினை குறைக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், அப்ப யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். அது வந்து இந்த வலியை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு, ஆனா வந்து பண்ணவே முடியாதுல்ல அந்த பெயின் இருக்கும்போது. அப்போ அதுதான் மைல்டு பெயின், அந்த மைல்டு டு மாடரேட் பெயினை அவங்களால அது பண்ணி அது குறையலைன்னா நீங்கள் டாக்டர் அணுகணும். இல்லைன்னா சில நார்மல் பெயினை வந்து இந்த மாதிரி யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்கள் பேரை சொல்லுங்கள். ஆர்த்தி பேசுறேன் சார். ஆர்த்தி, உங்களோட கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஹலோ டாக்டர், என் பொண்ணு +2 படிக்கிறா. சொல்லுங்க மேடம். அவளுக்கு பீரியட்ஸ் 5 days ஆகுது. அப்புறமா அவளுக்கு 3 நாளும் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா.
அப்புறமா 3 நாளும் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அப்புறமா நான்வெஜ் எது சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. ஓகே. அப்புறமா நாங்க டாக்டர் கிட்ட ஒரு நாள் ரொம்ப வலி முடியலன்னு சொல்லிட்டு அழுதுனே இருந்தா. காலையில இருந்து நைட்டெல்லாம் ஃபுல்லா அழுதுருந்தா. சரி காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. சரிங்க. அப்புறமா ஸ்கேனும் பண்ணி பார்த்துங்க, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லா இருக்கா, நல்லா சாப்பிட சொல்லுங்க, தண்ணி குடிக்க சொல்லுங்கன்னு மட்டும் அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓகேம்மா. இப்போ என்னென்னா அவங்க ப்ளஸ் 2 படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய அந்த படிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, முக்கியமாக ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து மேஜரான விஷயம். நிறைய தண்ணி குடிக்காதனால டீஹைட்ரேஷனால் அவங்களுக்கு அந்த பெயின் பர்செப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக வலிக்கிறது, அதிகமாக சோர்ந்து போகிறது. வலியில ரொம்ப பாடுபட்டுறாங்க. கரெக்டு. இதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல நட்ஸு இல்லை ஃப்ரூட்ஸு, அவங்க வந்து முட்டை அந்த மாதிரிலாம் வந்து நல்லா கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ஏஜில் வந்து கண்டிப்பாக இந்த எல்லா விஷயமே கொடுக்கலாம். நியூட்ரிஷியஸாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் அவங்களுக்கு ஜூஸோ அந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். நான்வெஜ் எது சாப்பிட்டாலுமே வயிறு வலிக்குதுன்றாலே அது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் காரம், புளிப்பு இதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. வேக வச்ச நார்மலாக இதெல்லாம் கொடுங்க, அது சரியாயிடும். சரிங்க சரிங்க. சரி, அதுக்காகவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து இல்லை, அதெல்லாமே போயிட்டு நீங்கள் நார்மல் ஸ்கேன்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமேல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதுமானது தான். என்னென்னா நம்மளோட இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது, நிறைய சாப்பிட மாட்டேன்றாங்க. இதெல்லாமே நம்ம வந்து சொல்லி ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைலை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. சரிங்க டாக்டர். அப்போ நிறைய நல்லா பழங்க சாப்பிடணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. மேம், இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகளை பற்றி, இந்த மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய கேள்விகள் காலர்ஸ் நம்மகிட்ட இணைஞ்சு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் அதுக்கான பதில்களை மக்களுக்கு எந்த அளவுக்கு சுலபமாக சொன்னால் புரியுமோ அவ்வளோ அழகாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் சில பேருக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வருது, சில பேருக்கு வந்து 45 நாளைக்கு ஒரு முறை வருது. ஸோ இது வந்து எந்த மாதம் வரைக்கும் இல்லை எந்த காலம் வரைக்கும் இர்ரெகுலராக இருக்கிறது சரி, எதை தாண்டி போனால் இல்லை எந்த அளவுக்கு மோசமாக போனால் நம்ம கண்டிப்பாக டாக்டர்ஸை அணுகி அதுக்கான அறிவுரைகளை வாங்கிக்கணும்? இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து அப்நார்மல்னு கிடையாது. யூஸ்வலாக இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க, லைக் 9 years 10 years எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் அந்த 11 years 12 years ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1.5 years 2 yearsக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, நார்மல் தான். அதுக்கப்புறம் ஒரு 15 yearsக்கு மேலே அதுவே வந்து நார்மல் ஆகிடும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பீரியட்ஸ் அவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 yearல சில பேருக்கு பீரியட்ஸ் வராது, சில பேருக்கு இர்ரெகுலராக இருக்கும். அப்புறம் 1 yearக்கு அப்புறம் பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸும் நார்மல் தான். அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசின மாதிரி மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 to 1.5 years அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், அதுவும் நார்மல் தான். பட் இதை தவிர அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப காலமாக வரல, 3 மாதத்துக்கு மேலே வரல, இல்லை 6 மாதமாக வரல, இல்லை அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குது, இப்படிலாம் இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டரை பார்க்கணும். இது வந்து சில டைம் அவங்களுக்கு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கலாம், PCOD அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து கர்ப்பப்பை கட்டிகள் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது எண்டோமெட்ரியம் உள்ளே இருக்கிற லைனிங்கோட குறைபாடுகள் ஏதாவது இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம டாக்டரை அணுகணும். கண்டிப்பாங்க மேம். இப்போது என்னுடைய கேள்வியில் அடுத்த கேள்வி மேம், இப்போது சம்திங் PMSன்னு சொல்கிறாங்க மேம், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். அதாவது மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அது ஏன் அப்படி வருது, அதை எப்படி பெண்கள் அணுகலாம், அதே மாதிரி கூட இருக்கிற அப்பாக்களோ இல்லை கணவர்களோ அதுக்கு எப்படி கண்டிப்பாக உதவி பண்ணணும்? கண்டிப்பாக இது வந்து PMSன்னு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். இது வந்து ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னால தான். சில பேருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும், சில பேர் வந்து அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்கனால. சில பேருக்கு வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அதிகமாக கோவப்படுவாங்க. இந்த மாதிரி வர்றது யூஷுவல் தான். இதெல்லாமே ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். பட் இதெல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கான என்ன இதுனா வந்து நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும். ஏதாவது படிக்கிற விஷயமோ இல்லை
ஏதாவது டிவி பார்க்குறதோ இல்லை ஃபேமிலி கூட பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணும்போது சில அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வந்து தவிர்க்க முடியும். தனியாக உட்காந்துருந்தால் கண்டிப்பாக மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்கான ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடும் போது இந்த மூட் ஸ்விங்ஸை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம். முக்கியமானது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பெண்களுக்கு இதையும் தாண்டி சில பேரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க ஃபேமிலி வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாங்க மேம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியோ சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேம். நீங்கள் காலர்ஸோடைய டவுட்ஸு, என்னோடைய கேள்விகள், எல்லாரோடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகான பதில்களை சொல்லியிருந்தீங்க மேம். அதாவது மக்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ், ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகாமல் நம்ம சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியில் நீங்கள் கன்க்ளூடிங்க, அதாவது முடிவுரையாக என்னெல்லாம் சொல்லி முடிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? கண்டிப்பாக மென்சன்ஸுங்கிறது வந்து நிறைய பேர் இம்ப்யூர் பிளட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு இம்ப்யூர் பிளட்டுன்னு கிடையாது. அது ஒரு சுத்தமான பிளட்டு தான். உங்கள் உடலில் அது மாதம் ஒரு நார்மல் பிளட்டு தான். அது தவறான விஷயமா எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைங்கள், அதாவது 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்லாம் கண்டிப்பாக இதை கேட்குறவங்க உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயோ கண்டிப்பாக பேசுங்க. உங்களுக்கு யார் வந்து ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக பேசி உங்களோட விஷயங்களை தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது 6 hours to 8 hours சேஞ்ச் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அந்த நாப்கின் பேட்ஸை கண்டிப்பாக ஒரு கவரில் கரெக்டாக கவர் பண்ணி அதை டஸ்ட்பினில் போடுங்க. உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க, ட்ரையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லியுமே வந்து உங்கள் மென்சஸ் பீரியடில் சில பேர் வந்து குளிக்கக்கூடாது, குளிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக குளிக்கணும். ஏன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நீங்களே ஒரு ஃப்ரெஷனிங்காக உங்களுக்கே தோணும். ஸோ கண்டிப்பாக வந்து குளிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். இதனால் உங்களுக்கும் அது பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் அது பாதுகாப்பு. கண்டிப்பாக வந்து மென்சஸ்ங்கிறது வந்து ஒவ்வொருட விமனோட ரைட்ஸு. அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளும் சொசைட்டியும் பேரண்ட்ஸும் சரி, அதில் வந்து ஃபாதர் மதர் 2 பேருமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதில் சூப்பர் மேம். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர் ஹவினா தங்கமணி அவர்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய பதில்களையும் மக்களுடைய கேள்விகளுக்கான சரியான வழிகாட்டுதல்களையும் கொடுத்துருந்தாங்க. மிகவும் நன்றி மேம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட உரையானதில் மிகவும் மகிழ்ச்சி மேம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.